அனைவருக்கும் வணக்கம். இந்தியா மாதிரியான பல்வேறு நாடுகளுக்கான கடல் வழியை வந்துட்டு மாலுமி ஹென்றி, போர்ச்சுகீச மன்னராக இருக்கக்கூடிய மாலுமி ஹென்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படகு ஓட்டக்கூடிய, அதாவது நம்ம மாலுமிகளை வந்துட்டு ஊக்குவிச்சிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கான கடல் வழியை வந்து முதலாக கண்டுபிடித்த நபர் அவர் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கள்ளிக்கோடு அப்படின்ற இடத்த வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாரு. இப்போ நமக்கான கேள்வியை பாருங்க, வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவை வந்துட்டு வட அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் பொழுது இது வந்து ஆசியா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாரு. ஆனா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கோ வெஸ்புகி என்பவர் தான் பாத்தீங்கன்னா இது வந்து ஆசியா பகுதி கிடையாது, இது வந்து தனியா ஒரு கண்டம் அப்படின்னு வந்து இவர் வந்து சொன்னாரு. அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை அமெரிக்கா அப்படின்னு பேராவே வச்சுட்டாங்க. வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடித்த முதல் நபர் அவர் தான். இவர் மாலுமி ஹென்றி பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசிய அரசர், இவர் வந்து மாலுமி ஹென்றி அழைக்கப்படுறாரு. வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றதான் நமக்கு சரியான விடை. நன்றி.